ஹலோ வணக்கம். வெல்கம். நான் உங்க தீனா. நான் எதிர்டிவில இருந்து வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு தலைப்பு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி இப்ப நம்ம பேச போறோம். அந்த தலைப்பு என்ன? வருக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். நமது தேர்தல் ஆணையம் சொந்த வைத்திய சங்கத்தினர் இப்பொழுது இளையரசு வருக என்கின்ற தலைப்பில் ஒரு குழு நாடகத்தை நிகழ்த்த உள்ளார்கள். நகரத்தோட இருக்காங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. அதான் பஞ்சம் சொல்லிட்டு பெட்லகேம்ல இருந்து மோப்டஸ்க்கு ஓடி போன நகோமிய சொல்றீங்க. அங்க போய் தான் அப்படி மோப்ல என்ன இறந்துட்டாங்க. அவங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அம்மா ரூட் ஓர்பால் இங்க வாங்கம்மா. என்னங்க மாமி, நீங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கீங்க. அதனால உங்க அப்பா வீட்டுக்கு நீங்க போங்க, புது வாழ்க்கையே தொடங்குங்க. பெட்லகேம்ல பஞ்சம்லாம் தீர்ந்து போச்சா, நான் அங்க போறேன். நீங்க அப்பா வீட்டுக்கு போங்கம்மா. நீங்க மட்டும் போய் அங்க எப்படி தனியா இருப்பீங்க? நானும் வரேன். உன் சகோதரி போயிட்டா, நீயும் திரும்பி போமா. என்கிட்ட நீங்க எதுவும் பேச வேண்டாம். நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க தங்குற இடத்துல நானும் தங்குவேன். உங்க ஜனம் தான் என் ஜனம், உங்க தேவன் தான் என் தேவன். நீங்க மரண அடைகிற இடத்துல நானும் மரணம் அடைவேன். உங்களை எங்க அடக்கம் பண்றாங்களோ அங்க அடக்கம் பண்ணப்படுவேன். மரணத்தை தவிர வேற ஒண்ணும் உங்களை விட்டு என்ன பிரிக்காது. வா பெட்லகேம் போலாம். சரி மாமா, பெட்லகேம் போலாம். என்ன நகோமின்னு சொல்லாதீங்கம்மா, மாறான்னு சொல்லுங்க. சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கணவன் பிள்ளையோடு கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வரப்படினார். சர்வ வல்லவர் என்னை கேசப்படுத்தீர்கள். நீங்கள் ஏன் என்னை நகோமின்னு கூப்பிடுறீங்க? யாருடைய கண்களில் தயை கிடைக்கிறதோ அவர்களுடைய வயல்களில் கதிர்களை பொறுக்கிக் கொள்கிறேன். பெத்லகேமின் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் வழங்கினார். வயல்வெளியில் மக்கள் தங்கள் சந்தோஷத்தை கொண்டாடுகின்றனர். Raja
இந்த பெண்? மோவாப் தேசத்திலிருந்து வந்த நகோமியோடு கூட வந்த மோவாபிய பெண். ஓ, அப்படியா? மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயல்வெளிக்கு போகாதே, இங்கேயே இரு. இங்கே வயலில் வேலை செய்யும் பெண்கள் கூட நீயும் தங்கியிரு. எதனாலே உங்களுடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது? உன் செய்கைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு அருள செய்வார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும். அவள் பொறுக்கிக் கொள்ள அரிக்கட்டுகளை சிலவற்றை சிதறவிடுங்கள். அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை யாரும் திட்டாதீர்கள். நாம் பார்த்த இந்த போவாஸ் ரூத் கதையில் போவாஸ் ரூத்துக்கு பாதுகாப்பாக இருந்தார். இதன் வாயிலாக ரூத்தின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இறையரசு இந்த பூமியில் வருவதற்கு தேவன் ரூத்தை பயன்படுத்தினார். இன்றைய சூழ்நிலையில் பெண்களின் பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறியாகவே அமைந்திருக்கிறது. பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் அச்சத்திலும் அமைதியிலும் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனுடைய ராஜ்யம் எப்படி வெளிப்படும்? தேவன் சொல்கிறது, தேவனுடைய ராஜ்யம் என்பது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினாலான ஆனந்தமும் ஆகும். ரோமர் 14:17. ஒரு பெண் பாதுகாப்போடு அன்போடு மதிப்போடு வாழும் இடமே இறையரசின் சின்னம். எனவே பெண்களை மதிப்பதும் காப்பதும் நம் இறை பொறுப்பு ஆகும். நாம் பெண்களை காப்போம் என்றால் இறையரசு வருக என்ற ஜெபத்தை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம். இறையரசு வருக என்ற ஜெபம் வெறும் வார்த்தை அல்ல, அது நம் செயல்களில் காணப்பட வேண்டும். பெண்கள் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் இடத்தில் தான் இறையரசு உண்மையால் வெளிப்படும். நம் இந்தியா இயேசுவுக்கே. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்போம். பாலியல் வன்கொடுமைகளை ஒழிப்போம். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம். பாருங்க மக்களே, இவரோட நரம்புல இருந்து அந்த முடியெல்லாம் தூக்கி நிற்கும்.